தமிழகத்தில் வந்து ஒரு மூத்த தலைவர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமதாஸ் ஐயா. அவரை வந்து நம்ம முதலமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருக்கு என்னப்பா ஒரு வேலை இல்லை, அதனால் வந்து அறிக்கை கொடுத்துன்னு இருப்பார். அவர் வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவருக்கும் வேலை இல்லைன்றாங்க. அந்த பேச்சு வந்து எப்படி நான் இருக்குது இப்போ அவ்வளோ தலைவர். அதாவது இப்போது பணின்னு ரொம்ப பணின்னு அவர் இப்போ முதலமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குது. அவர் வந்து பணியில் வந்து கவனம் செலுத்திட்டு இருக்கும்போது யாராவது டிஸ்ட்ராக்ஷன் வந்துகிட்டே இருந்தால் அந்த கோபத்தின் வெளிப்பாட்டில் கூட அவருக்கு ஒரு வேலை. ஏன்னா இப்போ போய் ஃபீல்டில் இறங்கி வேலை செய்கிறவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும், முட்டையிடுற கோழிக்கு தான் வலி தெரியும். வீட்லேயே உட்காந்துன்னு அவங்க டே அங்கே போகாத, இங்கே போகாத, இதை பண்ணாத, அதை பண்ணாத இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி கொடுத்துருந்தா இவருன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கார். ஆட்சி அதிகாரம் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. 5 தரம் மேலே ஆட்சியில் முதலமைச்சராக இருந்திருக்காங்க. அவங்க அப்பா 6வது தரம். அவங்களுக்கு தெரியாத என்ன நிர்வாகம் பண்ணணுன்னு. அவங்களுக்கு வந்து நீங்கள் அட்வைஸ் பண்ணணுன்னா என்ன பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கும் ஏஜ் டாக்டர் ஐயா வந்து அவருக்கு ஏஜ் அதிகமாகிட்டுருக்கு. ஸோ அப்போ வந்து இப்போ ஒரு பக்குவமாக நீங்கள் சொல்லும்போது ஒரு பக்குவம் வேணும். ஒரு வயசானவங்க வந்து ஒரு இளையவங்களை வேலை வாங்கும்போது, இப்போ நானே கூட என் பையனை வேலை வாங்கினா கொஞ்சம் அப்படியே ஏன்பா பாப்பா அப்படி பாப்பா இப்படி இதை பண்ணுப்பா அதை பண்ணுப்பா இப்படி படிப்பா அப்படின்னு அப்படியே தட்டி ஊற்றி தான் போக முடியும். ஏன்னா நான் ஏஜ் அதிகமாக இருந்தாலும் அவனுக்கு வந்து ரத்த சூடு அதிகம். அப்போ அவன் என்ன அவன் ரிவோல்ட் ஆகிடுவான். அப்போ வயசானவங்க வந்து ஒரு இளையவர்களை எந்த அளவிற்கு அவர் ஒரு மூத்த பழுத்த அரசியல்வாதி டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அதனால் அவர் பேசுறதுலேயும் வந்து ஒரு கண்ணியத்தோடு நடக்கணும்.